கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி சில வசனங்களை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35 முதல் 43 வரை. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவங்க என்ன பண்றாங்க? முன்னாடி நடந்து போறவங்க என்ன பண்றாங்க? அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்டே வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். பாருங்க, இந்த இடத்துல ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அப்போ அந்த வழியா என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது இந்த வழியா இயேசு வர்றார் அப்படின்னு சொன்னோடனே உடனே இவன், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவன் ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிடுறான். அவரோடு கூட வர ஜனங்களை என்ன பண்றாங்க? அதட்டுறாங்க. ஏய், கம்னரு, பேசாமரு, சத்தம் போடாத அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க. ஆனாலும் அவன் கேட்கல. அவன் முன்னாடி கூப்பிட்டதை விட திரும்ப அதிகமா உரத்த சத்தத்தோட, தேவனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி உரத்த சத்தத்தோட தேவனை கூப்பிட்டான். உடனே ஆண்டவர் அங்க நிற்கிறார். இயேசு நின்று உடனே தம்மிடத்திலே அவனை அழைத்து வரும்படி செய்து சொல்றார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்றான். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றார்? நல்ல பரிபூரண சுகத்தை, நல்ல பார்வை அடையும்படிக்கு, நல்ல கண்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து பார்வை அடையும்படி கர்த்தர் அங்கே அற்புதங்களை செய்தார். பிரியமானவர்களே, சில நேரம் நீங்க கூட தேவாலயத்துக்கு போவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, நிச்சயமா கர்த்தர் செய்ய இருப்பாரு. ஆமா, நீ எல்லாம் சர்ச்சுக்கு போய் நீ என்னத்தை சாதிச்ச, நீ எல்லாம் ஆண்டவர் உனக்கெல்லாம் என்னத்தை செஞ்சாரு, நீ என்ன நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி பிறர் சொல்லும் பொழுது நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. இவனை கூட அப்படிதான், இந்த குருடனை எல்லாரும் அதட்டுறாங்க. ஏய், பேசாமல் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள் என்றுதான் வேதம் சொல்லுது. ஆனா அவன் அமைதியா இருக்கல. பாருங்க, இல்ல, நிச்சயமா என் ஆண்டவரால் எனக்கு சுகம் கொடுக்க முடியும், எனக்கு பார்வை கொடுக்க என் கர்த்தருக்கு வல்லமை உண்டு என்று அவன் விசுவாசித்து தாவீதின் குமாரனை முன் இருந்ததை விட இன்னும் அதிக உரத்த சத்தத்தோட அவன் கூப்பிடுறான். பாருங்க, கூப்பிட்டானா அங்க என்ன நடக்குதுன்னா ஆண்டவர் அங்க அற்புதம் செய்கிறார். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைஞ்சு எங்க போறான் அப்படின்னா அவருக்கு பின்னாடி போறான். பாருங்க, ஆண்டவருக்கு சாட்சியா அவருக்கு பின்னாடி போறான். பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கெல்லாம் ஓடல, இல்ல, அவர் ஆண்டவருக்கு பின்னாடி போறான். ஏன்னா எனக்கு பார்வை கொடுத்தது என் ஆண்டவர், எனக்கு பார்வை தந்தது என் இயேசு அப்படின்னு சொல்லி அவருக்கு பின்னேனா என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அதனால அவருக்கு பின்னே அவன் சென்றான். அவருடைய நாமத்துக்கு சாட்சியா அவன் வாழ்கிறான். பிரியமானவர்களே, நீங்களும் கூட அடுத்தவங்க சொல்றாங்க, அடுத்தவங்க இப்படி சொல்றாங்க, இப்ப போவேனான்றாங்க, நீ சர்ச்சுக்கு போய் என்ன பண்றன்னு கேட்கிறாங்க எல்லாம் சொல்லி அதெல்லாம் நீங்க பொருட்படுத்தாம இன்னும் அதை விட அதிகமாக மற்றவர்கள் சொல்லும் போது அதை விட அதிகமா ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். நிச்சயமாக அந்த குருடனுக்கு அற்புதங்களை செய்து அவனை ஆசீர்வதித்து அவன் கண்களை திறந்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்து உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தலைநிமிர்ந்து நடக்கும்படிக்கு தேவன் கிருபை செய்வார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏனென்றால் எங்கள் பரம தகப்பன், நீர் அநேகருக்கு இறங்கி நீர் நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறீர் தகப்பனை. தொடர்ந்து கூட இருங்க, பிள்ளைகளை சாட்சியாய் வாழ செய்யுங்க தகப்பனை. ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க. இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து உங்களை அவர் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி உங்களை அவர் பிரகாசிக்க பண்ண போகிறார். கர்த்தருடைய ஒளி, கர்த்தருடைய பிரகாசம் உங்கள் மீது உதிக்கும். God bless you.